ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஏரியாவில் விருந்து என்ன. இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோம்மேடாக கண்டிஷ்னர் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷ்னர் ரெடி பண்ணுறதுக்கு கஞ்சி தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட்டு தயிர் உங்கள் ஹேரோட லென்த்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கலாம். தயிர், கஞ்சி தண்ணி, அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷ்னர் ஒரு திக்கான கண்டிஷ்னருக்கு வரணும் அப்படின்றதுக்காக அதில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு மூணையும் நல்லா மிக்ஸியில் ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு கண்டிஷ்னர் கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை மூணையுமே மிக்ஸியில் போட்டு அடிச்சுட்டு அதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இந்த கண்டிஷ்னரை நம்ம நார்மலாக வெளியில் வாங்குகிற கெமிக்கல் பேஸ் கண்டிஷ்னர் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணக்கூடாது. ஆனால் இது அப்படி கிடையாது, ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸியில் போட்டு அடிக்கிறப்ப கோகோனட் ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கணும். இது மூணுமே நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி தான். நம்ம ஸ்கேல்ப் எல்லாமே ட்ரை ஆகாமல் நல்ல மாய்ஸ்சரைசராக வச்சுக்கிறோம். ஸோ இது மூணையுமே நல்லா நம்ம ஸ்கேல்ப்லேருந்து டாப் டு பாட்டம் வரைக்கும் லேயராக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. எப்பயும் போல் நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஷாம்பை போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இதை ரெகுலராக நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள் ஹேர் நல்லா ஸ்மூத்தாயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.